தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான எபிசோடு டெல்லியில இருந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறோம். ஒரு பிராண்டு 6 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்ல வரும்போது ரொம்பவே பிரபலமாச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஃபர்ஸ்ட் கார்லயே அதுதான் செல்டாஸ். அந்த பிராண்டு தான் கியா. கிட்டத்தட்ட 6 கார் லான்ச் பண்ணாங்க. 6மே அதோட இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 7வதா ஒரு காரு அதே மாதிரி ஒரு டிஃபரெண்டான லுக்கில் லான்ச் ஆயிருக்கு. அதுதான் கியாவோட சிராஸ் நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சிராஸில் என்ன பட்ஜெட் வருது, என்ன வேரியண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பெட்ரோல் டீசல் அப்படின்னு சொல்லி 2 மேஜராக வந்து பிரிக்கிறாங்க. யூஸ்வலாக கியால இருக்கிற மாதிரியே தான் வேரியண்ட்டோட நேம்ஸ் வந்து இருக்குது. HTK, HTX அப்படிங்கிற 2 சீரீஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. HTKல HTK ப்ளஸ் HTKO அப்படிங்கிற வேரியன்ட்ஸும், HTXல வந்து HTX ப்ளஸ் HTX+O அப்படிங்கிற இந்த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதோட பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை சோனட்டுக்கும் செல்டாஸுக்கும் நடுவில் வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சோனட்டை விட ஒரு 1 லட்ச ரூபாய் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சோனட் 9 லட்ச ரூபாய் பேஸ் வேரியண்ட்டில் ஆரம்பிக்குதுன்னா இது ஒரு 10 lakhsல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டாப் அண்டு அந்த டீசல் ஆட்டோமேட்டிக்கு ஒரு 20 lakhs வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் அஃபிஷியலாக பட்ஜெட் வந்து ரிவீல் ஆகலை. அப்போ இதோட கலர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 8 கலர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் நியூவாக ஒரு ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மிச்சபடி பேசிக்கான இந்த ஒயிட்டு, சில்வரு, பிளாக்கு இது எல்லா கலர்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சீராஸில் இன்ஜினோட ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோனட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட அதே ஒரு காம்போ வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். பட் அதில் இருக்கிற அந்த 1.2 லிட்டர் MPI வந்து இதில் டிஸ்கன்டினியூ ஆகிருக்கு. இதில் அந்த 1 லிட்டர் GDI இன்ஜின் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ டர்போவோட இருக்கிற அந்த காம்போ மட்டும்தான் உங்களுக்கு வருது. இப்போ பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 88.3 கிலோவாட் வந்து பவர் டெலிவரி பண்ணுது. 172 Nm வந்து அது டார்க் வந்து டெலிவரி பண்ணோம். அப்படியே நம்ம டீசல் வரோம் அப்படின்னா அந்த 1.5 லிட்டர் CRDI அந்த ப்ரூவனான இன்ஜின் வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதில் பவர்னு பார்க்கும்போது 85 கிலோவாட் பவரும், அதே நேரத்தில் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 250 Nm வந்து டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 கிடைக்குது. 6 ஸ்பீட் மேனுவல்னு சொல்லலாம். கியால ஃபர்ஸ்ட் டைமாக 6 ஸ்பீட் மேனுவலில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 7 ஸ்பீட் DCTயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டீசலில் பார்க்கும்போது சேம் 6 ஸ்பீட் மேனுவலும் 6 ஸ்பீட் AT கியர் பாக்ஸும் உங்களுக்கு வருது. இதோட வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோனட்டை விட இது ஒரு 50 mm வீல் பேஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ சோனட்டில் இருக்கிற அந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து இதில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரியர் ஓவர் ஹேங்கே நீங்கள் பார்க்க முடியும். வீல் வந்து எந்த அளவுக்கு வந்து பின்னாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஃப்ரண்ட் ஓவர் ஹேம்ங்கிறது கிட்டத்தட்ட சோனட்டுக்கு ஈக்குவலாக தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 190 mm வந்து இருக்குது. அப்போ ஒரு SUVக்கே உரித்தான அந்த ஒரு ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம எவ்வளோ பெரிய ஸ்பீட் பிரேக்கில் ஏறினாலும் நமக்கு தட்டுற பிரச்சனை வந்து இல்லை. இப்போ இந்த சீராஸோட ஒரு எக்ஸ்டீரியர் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட் எட்ஜில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி கர்வ்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இன்கேஸ் லெஃப்ட்டில் நீங்கள் ஸ்லைட்டாக எதுலையா போய் தட்டுறீங்க அப்படின்னா நேராக ஹெட்லைட் வந்து படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஹெட்லைட் வந்து ஒரு வேர்ட்டிக்கலாக வந்து உங்களுக்கு இருக்குது. நல்லா ப்ராடாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஒரு ஒய்டர் கவரேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3 போர்ஷனாக உங்களுக்கு இருக்குது. இது வந்து ஒரு LEDயில் ரிஃப்ளெக்டட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி DRL வந்து வேர்ட்டிக்கலாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு ஸ்டார் மேப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி
பிராண்ட் கிளைம் பண்ணுது. இங்கே ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலி நம்மக்கிட்ட இருக்கிற வேரியண்ட்டில் இங்கே ரேடார் வந்து எதுவும் இல்லை, விச் மீன்ஸ் ஆடாஸ் வந்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப் அண்டான ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஆடாஸோட ஃபீச்சர் வந்து கிடைக்கும். கீழே வந்து ஒரு ரேடார் கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து ஒரு கேமராவும் வந்து உங்களுக்கு அதில் இருக்கும். பட் இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு அது கொடுக்கல. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் கேமராவும் நமக்கு இங்கே எதுவும் காமிக்கல 360ல். பட் டாப் அண்டில் ஃப்ரண்ட்டில் ஒரு கேமராவும் ஓஆர்விஎம்மில் கேமராவும் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு 360 டிகிரி வியூவுமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பார்க்கிங் சென்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் 1 2 3 இருக்குது, 4. அதே மாதிரியே டாப் அண்டில் இங்கே சைட்லையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் உங்களால் கார்னரில் இருக்கிற அந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும். க்ரில்லு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு க்ரில்லு தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏர் வெண்ட்டுமே வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து ஒரு ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைலு யூஸ்வலாக கியாவோட அந்த டைகர் நோஸ் ஸ்டைலில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையே வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே ஃப்ரண்ட்டோட போனட் வந்து ஒரு மாதிரி அப்லிஃப்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெருசாக க்ரீசஸ் வந்து எதுவும் இல்லை, பிளெயினாக வந்து அந்த போனட்டோட டோர் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கியாவோட ஒரு பெரிய பேட்ச்சு. இங்கே ஒரு ஸ்மைலி ஃபேஸோட ஒரு பியானோ பிளாக்ல ஒரு லிப் வந்து கொடுத்துருக்கிறது வண்டிக்கு ஒரு மாதிரியான ஸ்மைலி ஃபேஸை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஃப்ரண்ட்டோட லுக்குன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எம்பிவியோட லுக் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா ஹைட்டாகவே உங்களுக்கு அது இருக்குது. காரோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைக் ஆர் ஹேட் கான்செப்டில் தான் வந்து இருக்குது. ஒரு வேன் ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா வேகனாரை கொஞ்சம் பெருசு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு கூட சொல்ல முடியும். முக்கியமான காரணம் ஏன் அப்படின்னா இதோட ஹைட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இந்த விண்டோவை நம்ம பார்க்கும்போது இந்த ரியரோட விண்டோ அப்படியே குவார்டர் கிளாஸோட ஒரு மாதிரி கனெக்டடாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் விண்டோ நம்ம பார்க்கும்போது அப்படியே ஏ பில்லரோட ஃபுல் கனெக்டடாக கொடுத்துருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்த விதமான கட்ஸ் அண்ட் கிரீசஸ் எதுவுமே வந்து இங்கே சைட் டோரில் இல்லாதனால ஒரு பிளெயினான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. நல்ல ஒரு ஹைட்டு, என்னோட ஹைட்டுக்கு இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓஆர்விஎம் வந்து ஆட்டோ ஃபோல்டபுளாக கொடுத்துருக்காங்க. இதில் கேமரா இல்லை, பட் டாப் எண்டில் வந்து ஒன்லி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் வரும். நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது மேனுவலில் இருக்கிற டாப் எண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஆட்டோமேட்டிக் இருக்கிற அந்த காரில் இங்கே ஒரு 360 டிகிரி வந்து உங்களுக்கு கேமரா கொடுத்துருப்பாங்க. இங்கே படல் லேம்ப்மே வந்து உங்களுக்கு இருக்குது. நைட்டில் நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து நல்ல ஒரு சர்க்கிளுக்கு தரையில் ஒரு லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. அப்போ நைட்டில் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வெளிச்சம் தெரிகிறதுக்காக அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஒரு இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு இன்டெகிரேட் ஆகிருக்கு. மேலே வந்து ஒரு ரூஃப் ரெயில் கொடுத்துருக்காங்க. இது ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயிலாகவே தெரியுது, மெட்டலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டபுள் பெயின் சன்ரூஃப், அதாவது ஒரு பேனராமிக் சன்ரூஃப் வந்து ஒரு ஃபுல் லென்த்துக்கு வந்து கவர் ஆகுது. அது வண்டிக்குள்ளே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே டோர் ஹேண்டில் வந்து ஒரு ஃப்ளஷ் ஸ்டைலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சென்சாருமே வந்து இதில் இருக்குது. மேபி நீங்கள் கீ வச்சு அதில் காமிக்கும் போது அது உங்களுக்கு அன்லாக் ஆகிற வாய்ப்பு இருக்கும். இது வந்து இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெட்டரான ஒரு ஏரோடைனமிக் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். கீழே வந்து ஒரு மேசிவான ஒரு கிளாடிங் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த கிளாடிங் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி ஃபுல் வீலாச்சோட கனெக்ட் ஆகி ஃப்ரண்ட் பம்பரோட போய் அது வந்து கனெக்ட் ஆகுது. இது வந்து காருக்கு ஒரு மாதிரி பல்கியான ஒரு லுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 வீல் ப்ரொஃபைலில் வந்து இந்த காரில் கிடைக்கிது. 15 இன்ச் வந்து பேஸ் வேரியண்ட்லேயும் 16 இன்ச் மிட் வேரியண்ட்லேயும் டாப் அண்டில் 17 இன்ச்சும் கொடுக்குறாங்க. இந்த 16 அண்ட் 17 வந்து அலாயாக கிடைக்கும். 17 இன்ச் மட்டும் இந்த மாதிரி ஒரு டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொஃபைலில் உங்களுக்கு இருக்குது. மேக்ஸிமம் ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே லோயரில் வந்து ஒரு மெட்டல் வீல் கிடைக்கும். ஒரு ஃபுல் வீல் கப்போடு அது வந்து வருது. இப்போ இந்த டாப் எண்டில் இருக்கிற இந்த டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 215/60 R16 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மிட் வேரியன்ட். இதே டாப் எண்டில் பார்க்கும்போது ப்ரொஃபைல் வந்து 60 R17 வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு கேரன்ஸை பார்த்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி ஒரு வேர்ட்டிக்கலாக பிளெயினான ஒரு ரியர் லுக் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு நேரோவான ஒரு விண்ட்ஷீல்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் டீஃபாக் இருக்குது நமக்கு தெரியுது. வைப்பருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்ட் டாப் லைட் வந்து எல்இடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா, அதிலே இன்டகிரேட்டடாக ஒரு ஸ்பாய்லரும் வந்து உங்களுக்கு
ஃபங்க்ஷனலாகவே கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். இங்கே கீழே சிராஸ்ங்கிற ஒரு பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கியாவோட பேட்ச் வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி டிஜிடிஐ அப்படிங்கிற ஒரு பேட்சும் இதில் இருக்குது. டெயில் லேம்ப் வந்து ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி அப்படி இங்கே சைடில் இந்த கேர்வ்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட்டில் சொன்ன மாதிரி தான் லைட்டாக இந்த எட்ஜு தட்டினாவே இந்த டெயில் லேம்ப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வேர்ட்டிக்கலாக உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் லைட் வந்து இப்படி ஹரிசான்லாவும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1 2 3 4 சென்சார் வந்து இந்த மிட் வேரியண்ட்டில் கிடைக்கிது. இந்த டாப் எண்டில் பார்க்கும்போது ஒரு 6 சென்சார் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு அலுமினியம் ப்ரொஃபைலில் அந்த ஒரு ஸ்கிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லைட் வந்து இங்கே கீழே வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது இது வந்து ஐ திங்க் ஒன்லி இண்டிகேட்டராக மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். கீழே நல்ல ஒரு டிபார்ச்சர் ஆங்கிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு நல்ல மேலேருந்து கீழே இறங்கும் போதும் சரி, உங்கள் வீடுகளில் ரொம்ப பெரிய ரேம் பார்க்கிங் இருந்தாலும் சரி, கீழே தட்டுறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ பூட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ பூட்டை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா க்ளோஸ் டு 460 லிட்டர்ஸ் வந்து இந்த ரியரோட சீட் வந்து கம்ப்ளீட்டாக முன்னாடி இருந்தால் நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரியரோட சீட் வந்து இந்த காரில் செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக ஸ்லைடிங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் நல்லா முன்னாடி தள்ளினீங்கன்னா ஒரு மேசிவான ஒரு பூட் கிடைக்கும். அதர்வைஸ் 380 லிட்டர்ஸ் விச் இஸ் pretty சிமிலர் டு சோனட் மாதிரி அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இங்கே வந்து சப்வூஃபர் வந்து இங்கே சைடில் டாப் அண்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ஹூக்குமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து 15 இன்ச் ஸ்பேரு மெட்டல் வீல் வந்து உங்களுக்கு அது கிடைக்குது. வெஹிக்கிளோட டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா லென்த் வந்து 3995 mm இருக்கும். வித்து வந்து 1805 mm வந்து வித்து. ஹைட் வந்து 1680 mm வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போது வித்தை விட ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஹைவேல ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 190 mm, வீல் பேஸ் வந்து 2550 mm இருக்கும். நான் சொன்ன மாதிரி சோனட்டை விட ஒரு 50 mm வந்து இது அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் சைஸில் விட்டில் பார்த்தாலும் 50 mm சோனட்டை விட அதிகமாக இருக்குது. ஹைட்டில் பார்த்தாலும் சோனட்டை விட 40 mm வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டெல்லி குளிர் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டோர் பேடை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இங்கே டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூவல் கலரில் வந்து கிடைக்குது. இந்த இன்டீரியர் தீமே வந்து ஒரு 3 பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு மாறும். இந்த வேரியண்ட்டில் ஒரு மாதிரி கிரே கலரும் பிளாக் கலரும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நடுவில் ஒரு பாலிஷ்டு ஃபினிஷில் ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. இங்கே ஒரு வென்டிலேட்டட் சீட்டோட சுவிட்ச் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுமே உங்களுக்கு வென்டிலேட்டர் கிடைக்குது. அதே மாதிரியே இங்கே ஒரு பெரிய 2 பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக அம்பர்லா வைக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன அம்பர்லா ஹோல்டருமே வந்து கிடைக்குது. இங்கே ஆம்ரெஸ்ட்டில் நல்ல ஒரு குஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1 டச் விண்டோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதில் 4 விண்டோவுமே வந்து 1 டச்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உள்ளே வந்து உட்காந்துட்டோம். ஸோ சீட்டில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ப்ரீமியமாக அந்த லெதர் வந்து ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் இருக்குது. என்னோட சைஸுக்கே அது நல்லாவே என்னைய ஹக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து ஹாஃப் த வே வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. பாட்டமில் ஃபுல்லாக இருக்குது. இங்கே மிடில் வரைக்கும் நமக்கு பின்னாடி முதுகில் ஃபுல்லாக வரைக்கும் வரல, பாதி வரைக்கும் அந்த வென்டிலேட்டரோட ஃபீல் வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கே ஃப்ரண்ட்டோட லுக் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஹைலைட்டாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளே 2 டிஸ்பிளே கனெக்டடாக இருக்குது. பட் இது 2ம் தனித்தனி டிஸ்பிளே தான். நடுவில் வந்து ஒரு டிஸ்பிளே இந்த டாப் எண்டில் கொடுக்குறாங்க. பட் இதில் வந்து பிளாங்காக இருக்குது. ஆக்சுவலாக டாப் எண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏசியோட கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே ஒரு டிஸ்பிளே 5 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 இன்ச்சில் இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் டச்சோட சென்சிட்டிவ்மே வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது போக தனியாக இங்கே பட்டன்ஸ் வந்து இதை ஹேண்டில் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ரொம்ப டீட்டெயில்டாக ஒரே வீடியோவில் நம்மளால் கவர் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ முடிஞ்சால் நம்ம பார்க்கலாம். இது வால்யூம்க்கு இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆம்பியன்ஸோட மியூசிக் மாதிரி ஒரு 2-3 தீமில் கொடுத்துருக்காங்க. உங்களோட டிரைவை ப்ளசண்ட்டாக மாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லலாம்.
இதோட டாப் எண்ட்ல ஹார்மன் கார்டனோட 8 ஸ்பீக்கர்ஸோட செட்டப் கிடைக்குது. அது ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஏசியோட சுவிட்சஸ் எல்லாமே இங்க இருக்கு. இன்ஃபேக்ட் இங்க டச் ஸ்கிரீன் வந்தா கூட இந்த சுவிட்சஸ் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இங்க கீழே வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து மாற்றி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 வோல்ட்டுக்கு யூஸ்வலாக புல் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் புஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்தோன்னா ஒரு ஷட்டர் வந்து இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி ஒரு சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே வந்து ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டாக வந்து உங்களுக்கு மாறுது. ஒன்று வந்து பியூர்லி சார்ஜராக யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டோட யூஎஸ்பியாகவும் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ப்ளஸ் அது சார்ஜிங்கும் வந்து உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரியான ஒரு ஸ்விட்சபிள் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. இந்த டாப் எண்டில் ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இருக்கும். அது இப்படி வெர்டிக்கலாக உங்களுக்கு இருக்கும். மொபைலில் நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா சார்ஜ் ஆகிற மாதிரி இந்த வேரியண்ட்டில் வந்து அது உங்களுக்கு கொடுக்கல. இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மாதிரி தான் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. பார்க்கிங் சென்சாருக்குரிய ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் வந்து இந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செம்ம கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் போட்டாலுமே வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க வித் அடாப்டிவ் கைட்லைனோட வந்து உங்களுக்கு அது வருது. ஸோ இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹெச்டி குவாலிட்டியில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட டாப் எண்டில் 360 டிகிரி கேமரா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 3D வியூவில் இந்த காரோட ஒரு ஓவர் வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஐஆர்விஎம் வந்து இந்த வேரியண்ட்டில் மேனுவலாக கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் ஆட்டோ டிமோபிளாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்பெக்ஸ் ஹோல்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. பெனாராமிக் சன்ரூஃபு இப்போ பிளைண்டர் ஓப்பன் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இதையும் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக ஹாஃப் த வே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. பயங்கர விண்டியாக வந்து உங்களுக்கு இருக்கும். டெல்லி கிளைமேட்டுக்கு சில்லுன்னு உள்ளே வந்து காற்று இறங்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பெனாராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ஹைலைட்டு இந்த சிராஸில் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு அது கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு சன் பிளைண்டரு. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இதை இழுத்து உங்களால் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கம் இழுத்தோம் அப்படின்னா ஒரு மேசிவான ஒரு மிரரு. ஆனால் லைட் எதுவும் கொடுக்கல. இதுவுமே நீங்கள் ஸ்ட்ரெச்சபிளாக இப்படி இழுத்துக்கலாம். எந்த டைரக்ஷனில் சன்னை கவர் பண்ணுமோ நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே இங்கே வந்து ஒரு ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலி வருது. இதுவுமே வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். ஒரு மாதிரி டெக்ஸ்சர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து லைட் கலரில் வந்து ஒரு தீமில் இருக்குது. இங்கே ஒரு பாலிஷில் கிரே கலரில் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. இது மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்டேஜஸாக வந்து இந்த டேஷை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். க்ளோ பாக்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு டீசெண்டான ஒரு சைஸில் க்ளோ பாக்ஸு. இந்த மாடலில் கூல்டு க்ளோ பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வரல. ஸோ மொத்தத்தில் இங்கே காக்பிட் வந்து நல்ல ஸ்பேசிஸாக இருக்குது. இங்கே ஒருத்தர் உட்காந்துருந்தாரு அப்படின்னா கூட நல்லா நமக்கும் அவருக்கும் நல்ல ஒரு கேப் இருக்குது. இங்கே ஒரு கப் ஹோல்டரு நடுவில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கப் ஹோல்டர் டாப் எண்டில் ஒரு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டக்குன்னு இப்படி கவர் ஆகி ஒரு சின்ன கப்பை நிப்பாட்டுறது கூட உங்களுக்கு அதை சைஸை வேரி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட் எதுவும் இல்லை. இதில் மேனுவல் ஹேண்ட் பிரேக்கு, டாப் எண்டில் பவர் பிரேக்கும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும். ஸோ ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே எல்லாமே வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேரிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே மேட் ஃபினிஷ் வந்து இருக்குது. டபுள் டீ கட்டில் இருக்குது. மேலேயும் கட் பண்ணியிருக்காங்க, கீழேயும் வந்து உங்களுக்கு கட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ரோலர் வந்து லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்குது. கிளஸ்டரை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வால்யூம்க்கு இங்கேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இங்கே ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு அடாஸ் வந்து இல்லை. டாப் எண்டில் உங்களுக்கு அடாஸோட கண்ட்ரோல்ஸ் கிடைக்கிது. ஐ திங்க் 18 அடாஸ் ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு அது வரும். அதே மாதிரி இங்கேயுமே கொஞ்சம் பட்டன்ஸ் எல்லாமே டாப் எண்டில் வரும். ஐ திங்க் அடாஸ்க்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதிலே வரும். இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இங்கே வைப்பர் நீங்கள் பார்க்கலாம். வாவ், தண்ணி எவ்வளோ நல்லாவே ஃபோர்ஸாக தண்ணி அடிக்குது அப்படி சொல்லலாம். நல்லா க்ளீனாகவும் வந்து உங்களுக்கு வைப் ஆகுது. பட் நார்மலான ஒரு வைப்பர் தான், ஃப்ரேம்லெஸ்ஸாக வந்து உங்களுக்கு இல்லை. இந்த பக்கம் பார்க்கும்போது இது இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லைட்டுக்குரிய சுவிட்சஸ் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் இருக்குது. இங்கே ரைட் சைடில் வரும்போது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மட்டும் நமக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெடல் வந்து நல்லா வெல் ஸ்பேஸ்டாக வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இதில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு, அதுக்குரிய கியர் 50 மட்டும் இருக்குது. நம்ம இப்போ ஓட்ட போகிறது மேனுவல் தான் ஓட்ட போகிறோம்.
ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு இன்க்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ளோஸ் டு 90 டிகிரி வந்து இது கொஞ்சம் ஓப்பன் ஆகுது. நல்ல ஒய்டரான ஒரு அப்பச்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்க்ரெஸ்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இதுலேயும் ஒரு பெரிய பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு டோர் பேட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒன் டச்சில் பவர் விண்டோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டாப் அண்டில் ரியரோட சீட்டுமே வந்து உங்களுக்கு வென்டிலேட்டடாக கிடைக்குது. ஆனால் இந்த சீட் மட்டும்தான் கிடைக்கும், பேக்குக்கு வந்து உங்களுக்கு வராது. இங்கே மட்டும்தான் அந்த வென்டிலேட்டரோட ஃப்ளோ வந்து கிடைக்கும். இப்போ உள்ளே வரலாம். எப்பா உள்ளே வந்தா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஏதோ ஒரு செல்டாஸுக்கும் மேலே இதில் வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. நீ ஸ்பேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது என்னோட டிரைவிங் பொசிஷனில் தான் வந்து இருக்குது. என்னோட ஹைட்டு 5'8". அப்பா இவ்வளோ நீ ஸ்பேஸு, எவ்வளோ லெக் ரூமு, என்ன ஒரு அண்டர் தை சப்போர்ட்டு, வேறு லெவலில் சீட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரீம் பேக்கில் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு 380 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, செக்மெண்ட் ஃபஸ்ட்டாக ஏதோ ஒரு எம்பிவியில் இருக்கிற மாதிரி செகண்ட் ரோவை இப்படி வந்து நீங்கள் புல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரொம்ப முன்னாடி இருக்கோம் எக்ஸ்ட்ரீமாக. இப்படி இருக்கும்போது ஒரு 470 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு பூட் அதிகமாக வேணும்னா செகண்ட் ரோவை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். இல்லை 2 பேர் தான் நீங்கள் போகிறீங்கன்னா இதை நல்லாவே ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் பூட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது நல்லா இதான் வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து பேக்கு. இன்னொரு என்ன அப்படின்னா, இந்த ரிக்ளைன் வந்து என்ன பண்ண முடியும்னா, இப்போ பாருங்கள், வாவ் இப்போ பூட் உங்களுக்கு அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரிக்ளைன் பண்ணிட்டு சூப்பர் கம்ஃபர்ட்டாக இப்படி நீங்கள் படுத்துட்டு போகிற அளவுக்கு நல்ல ஒரு ரிக்ளைன் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இது எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த அளவுக்கு ஒரு அப்ரைட் பொசிஷன்லேருந்து உங்களால் உட்கார முடியும். அப்போ பேசிக்காக என்னென்னா, இந்த கேபினை நமக்கு என்ன பர்பஸுக்கு எப்போ எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்டு, அதில் 2 கப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு இருக்குது. நல்லா ஒய்டராக இருக்குது. 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். 3 பேர்னால் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி உட்கார முடியும். கீழே டனல் ஹைட் வந்து லோவாக தான் இருக்குது. அதே மாதிரி ஏசிக்கும் இதுக்கும் நல்ல கேப் இருக்கிறதுனால நடுவில் உட்கார்றவங்களுக்கு கூட கால் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஹெட்ரூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட் 5'8". இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. நல்ல மேசிவான ஒரு ஹெட்ரூமு. இது வந்து ஒரு டால் பாய் கான்செப்டில் இருக்கிற ஒரு காரு தான். இங்கே ஃப்ரண்ட்டில் ஏசி நீங்கள் பார்க்குறீங்க. 2 இண்டிவிஜுவலாக நீங்கள் டேரெக்ஷன் மாற்றிக்கலாம். மொபைல் ஹோல்டர் ஒன்று இருக்குது. 2 சி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டாப் எண்டில் இங்கே ஏர் பியூரிஃபையரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குரிய சுவிட்சுமே வந்து அந்த ஆம்ரெஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எர்கனாமிக்ஸ் வைஸ் வந்து நிறையா பார்த்து இந்த காரில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேனுவல் சன் பிளைண்டருமே வந்து நமக்கு, கர்டன்ஸுமே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது 2 விண்டோக்குமே. அதே மாதிரி இந்த பேனரோமிக்கோட சன்ரூஃப்மே வந்து சூப்பர் ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கொடுக்குது. ஃபுல்லாமே வந்து என்னோட ஹெட்டு வரைக்கும் இங்கே வரைக்கும் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு நல்ல ஃபீல் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அப்போ கேபின் ஸ்பேஸு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாத அளவுக்கு நல்ல மேசிவான ஒரு கேபின் ஸ்பேஸ். இப்போது இந்த கியாவோட சிராஸை நம்ம டிரைவ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஓட்டுறது பெட்ரோல் இன்ஜின் தான் இப்போ டிரைவ் பண்ணிருக்கோம். 6 ஸ்பீட் மேனுவல் தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து NVH. இதில் இருக்கிறது ஒரு 3 சிலிண்டர் 1 லிட்டர் இன்ஜின் தான். அப்போ 3 சிலிண்டர் அப்படின்னா அந்த ரம்பிள்னஸ் வந்து நமக்கு ஃபீல் ஆகும். பட் இது வந்து கொஞ்சம் கேபின்குள்ளே எந்த ஒரு வைப்ரேஷனும் தெரியல. லைட்டாக அந்த ரம்பிள்னஸ் மட்டும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த ஆம்பியன்ட் வந்து எப்படி நம்ம இன்சுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொஞ்சம் ரஷ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு 100க்கு மேலே நம்ம போய் பார்ப்போம். இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறது டெல்லி டு மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் நம்ம டிரைவ் பண்ணுறோம். 120 வரைக்கும் நம்மளால் இந்த ட்ராக்கில் டிரைவ் பண்ண முடியும். இப்போ நான் 120 நான் போய் பார்த்துட்றேன். ஸோ 120 வரைக்கும் போனதுக்கப்புறமா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த விண்ட் நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே கேட்குற அந்த ஃபீல் வந்து இருக்குது. ஆனால் ஹூடில் இருந்து அந்த இன்ஜினில் இருந்து எந்த ஒரு லேபர் ஆகிற ஃபீல் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்போ பவர் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் வந்து லைட்டாக பிரேக் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுத்தே உங்களுக்கு ஒரு புல் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இப்போது நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு 40க்கு நம்ம வந்துட்டேன். 3rd கியரில் போட்டு ஒரு அழுத்துறேன். ஃபுல் த்ராட்டில் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். அப்படியே லீனியராக தான் நமக்கு பவர் வந்து ஏறுது. ஸோ 4th வந்து ஷிஃப்ட் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் 5th, தென் 6th. 6 ஸ்பீடு வந்து இது இருக்குது. அப்போ 6th ஸ்பீடு வரைக்கும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதோட மைலேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கம்பெனி கோட் பண்ணுறது மேனுவலுக்கு 19 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்கு 17 வரைக்கும் உங்களுக்கு இந்த பெட்ரோலுக்கு கோட் பண்ணுறாங்க. இதே இது டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் அதுலேயுமே வந்து 19 தான். அதே மாதிரி மேனுவலுக்கு வந்து ஒரு 18 வரைக்கும் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பவர் டெலிவரிங்கிறது ரொம்ப அக்ரெசிவாக வந்து பவர் வந்து இல்லை, பட் லீனியராக ஒரு பவர் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகுது. பட் அது சஃபிஷியண்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்டேரிங்கோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா சிட்டிக்குள்ளே செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஃபேக்ட் சோனட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டிஃபரான ஒரு ஸ்டேரிங் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் அதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹைவேல 100க்கு மேலெலாம் போகும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஸ்டேரிங் வந்து இந்த பவருக்கு தேவையான ஒரு அடிக்குவேட்டான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் பார்க்குறீங்க நல்ல ஷார்ப்பாகவே வந்து பிரேக்கிங் இருக்குது. நமக்கு தேவையான இடத்துல நிப்பாட்ட முடியும். ஆனால் நோஸ் டைவ் வந்து கொஞ்சம் ரொம்ப நமக்கு எவிடெண்ட்டாக தெரியுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். கிளச்சு வந்து நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங்குமே வந்து ரொம்ப ஈஸியாக போய் ஃப்ளிக் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஓவராலாக டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக இதோட டியூன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சோனட் வந்து பியூர்லி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து உங்களுக்கு இருக்கும், பட் இது வந்து ஒரு கம்ஃபர்ட் ஓரியன்டாக டெஃபினட்டாக இருக்குது. அப்போது சிட்டிக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைவேல நீங்கள் இன்கேஸ் ரொம்ப அக்ரெசிவாக பெப்பியாக நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ இது சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஜென்டிலாக நீங்கள் புஷ் பண்ணி ஓட்டும் போது செம்ம ரிலாக்ஸ்டாக வந்து இந்த காரை உங்களால் ஓட்ட முடியும். இப்போ ரியர் சீட்டில் உட்காந்து ஒரு டிரைவ் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட்டு டிரைவிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சீட்டோட கம்ஃபர்ட்டு நான் பின்னாடி வச்சுருக்கேன். நம்ம வாக்கரவுண்டில் சொன்ன மாதிரி இது எப்படி வேணாலும் நம்ம ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் பேக்கில் வச்சுருக்கேன். இந்த ரிக்ளைன் வந்து ரொம்ப அப்ரைட்டாக இல்லாமல் ஒரு மீடியமாக வந்து நான் வச்சுருக்கிறேன். ஸோ அப்போது ஒரு லக்ஸுரி காரில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு இதில் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்க்குறீங்க லெஃப்ட்டில் வந்து நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட்டு, ரைட்லேயும் வந்து ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பேர் உட்காந்து நம்ம போகும்போது ஒரு சூப்பர் லக்ஸுரியாக நம்மளால் உட்கார முடியுது. நல்லா நம்மளால் காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியுது. இன்ஃபேக்ட் நீங்கள் கால் மேலே கூட அப்படி காலை போட்டு கூட உட்காந்துக்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். உங்ககிட்ட லக்கேஜ் அதிகமாக இல்லை அப்படின்னா இந்த கம்ஃபர்ட்டை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். அதே மாதிரி ஹெட்ரூம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவ்வளோ ஹெட்ரூம் இருக்குது. அப்போ இது ஒரு டால் பாய் கான்செப்ட் தான் இது. அப்போ ஹைவேல ஒருவேளை ஹை ஸ்பீடில் போனால் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஏதாவது மிஸ் ஆகுமோ, காற்றுக்கு லைட்டாக அப்படி ஆடுற ஃபீல் இருக்குமோ அப்படின்னு நமக்கு இருக்கலாம். பட் அந்த ஃபீல் வந்து நமக்கு இல்லை. டிரைவ் பண்ணும்போது அதை பார்த்தோம். ஈவன் ரியரில் கூட அதை நான் ஃபீல் பண்ணல. சஸ்பென்ஷன் வந்து ஒரு மாதிரி சாஃப்டாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. அப்படி சாஃப்டாக டியூன் பண்ணுறதுனால இப்போ இந்த பாடி ரோல் அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோ லைட்டாக நீங்கள் கட் பண்ணி கொஞ்சம் லேனை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து அவர் லேன் சேஞ்ச் பண்ணுறாரு. என்னால் ஸ்லைட்டாக ஃபீல் பண்ண முடியுது. பட் ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து இருக்கும். அப்போ பாடி ரோல் வந்து இந்த டால் பாய்ங்கிறதுனால கொஞ்சம் நம்மளால் ஃபீல் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் இப்போ ஒரு கார்னரிங் எடுக்கிறாரு. இப்போ அவரோட ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90ல் போயிட்டுருக்காரு. அப்போ 90ல் ஒரு கார்னர் எடுக்கும்போது என்னால் பாடி ரோல் வந்து ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது. அப்போ அந்த டால் பாய் அளவுக்கு வீக்காக இதில் வந்து பாடி ரோல் வந்து இல்லை. நம்மளை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிற லெவலில் தான் இருக்குது. வின் நாய்ஸ் மட்டும் நமக்கு உள்ளே வந்து கேட்குது. இன்ஃபேக்ட் 100ல் போகும்போதே நமக்கு நல்லா வின் நாய்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா பிளைண்டரும் நம்ம ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்போ ஓவராலாக இந்த ரியரோட கம்ஃபர்ட் இந்த ஒரு டிரைவில் கூட ரொம்பவே நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு லெவலில், லக்ஸூரியான ஒரு லெவலில் வந்து வச்சுருக்கு. வெளியில் பார்க்குறதுக்கு தான் கார் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் உள்ள பிரமாதமாக வந்து கியா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ இந்த கியா சிராஸோட கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வாய்ப்பு இருக்கும்போது இதோட டீசல் வேரியண்ட்டையும் டிரைவ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.